எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? இப்போ ஓகே தானப்பா? ஓகேப்பா. வா. அர்ஜுன், அர்ஜுன், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆர் யூ ஆல் ரைட்? ஐயோ அம்மா இருங்க, நான் மறுபடியும் போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், பாத்து. அர்ஜுன், இதோ வர்றேன்ப்பா. அர்ஜுன், இதோ வர்றேன்ப்பா. மலர், என்னம்மா இது? அர்ஜுனுக்கு இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் இவ்வளவுதாம்மா. அர்ஜுன் இவ்வளவு திட்டினாங்கிற கோவத்துல வேணும்னே ஸ்வீட்ல இவ ஏதோ கலந்திருக்கா. அதனாலதான் என் தம்பிக்கு இப்படி ஆயிருக்கு. அவனை பழி வாங்கணும் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க, அவர் சாப்பிட்ட ஸ்வீட்டு தொண்டையில இருந்து இன்னும் வயித்துக்குள்ளேயே போயிருக்காது. அதுக்குள்ள ஸ்வீட்டாலதான் வயிற்றே கலக்குதுன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. டேய் வாய் மூடுறா. பெரிய டாக்டர் இவரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஏங்க, அதே ஸ்வீட் தானே மேடமும் சாப்பிட்டாங்க. அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஏன் எங்க அம்மா நல்லா இருக்கிறது உங்க கண்ணுக்கு பொறுக்கலையா? அவங்களுக்கு இத சாப்பிட்டு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, எவ்வளவு கெட்ட என்னன்னு பாருங்கம்மா இவங்களுக்கு. இருடி. ஐயோ அப்பா. டேய் அர்ஜுன், உண்மையை சொல்லு. உனக்கு வயிறு கலக்குதா இல்ல வேணும்ட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கியா? அப்பா, இதுல போய் நான் போய் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சரி சரி, நீ படுத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ, என்னத்த கலந்தான்னு தெரியலையே. அம்மா அம்மா. அப்பா. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கால் பண்றான். ஹலோ, சொல்லு அர்ஜுன். அக்கா, என் நடிப்பெல்லாம் நம்பிட்டாங்கல்ல? நான் அப்பவே நினைச்சேன்டா இதெல்லாம் உன் பிளானா தான் இருக்கும்னு. அக்கா, இந்த பிளான்ல எனக்கு உங்க ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இப்படி ஆனத காரணமா வச்சு அவ செஞ்சு வச்சிருக்க எல்லா ஸ்வீட்லயும் எதையாவது கலந்து விட்டுருக்கா. எனக்கு இப்படி ஆனதுக்கு அவதான் காரணம்னு சொல்லி மொத்தமா அவளை ஸ்வீட்டை செய்ய முடியாதபடி ஆக்கிடலாம். நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் நிக்கிதாவை அனுப்பி வச்சிட்டேன்டா.